அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை நிறுத்தி வைப்பு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. அதே போல அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. மேலும் சரணடைவதற்கு 1 மாத காலம் அவகாசமும் அளித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக பொன்முடி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி சரணடைவதிலிருந்து விலக்களித்து மட்டும் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என பொன்முடி சார்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை கொண்ட பொழுது பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு என்பது அவரது மனைவிக்கும் பொருந்தும். எனவே தற்பொழுது முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைத்திருப்பதால் அவர் தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்திலேயே வேறு நீதிபதிகள் அமர்வில் நடைபெறும். அதாவது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தாம் குற்றவாளி என்ற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று பொன்முடி சார்பில் தனியாக ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை வேறு நீதிபதிகள் அமர்வில் நடைபெறும். எனவே அந்த மனு மீது பொன்முடி தரப்பில் தகுதியின் அடிப்படையில் வாதிடப்படும். அதே போல அதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் பதில் வாதங்களானது முன்வைக்கப்படும். எனவே பொன்முடியினுடைய அந்த குற்றவாளி என்ற தீர்ப்பு தொடர்பான விசாரணை தனியாக நடைபெற உள்ள சூழலில் தற்பொழுது பொன்முடிக்கு வழங்கப்பட்ட இந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. 2011 முதல் 11ஆம் ஆண்டு காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில்தான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவரது அமைச்சர் பதவியும் பறிபோகி இருந்தது. அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறிபோகி இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.